Hey guys, welcome back to Mr. Pukuti channel. இன்னைக்கு chit chat with experts fertility coach Mr. and Mrs. முத்துலட்சுமி சந்திரசேகரன் அவங்கள தான் நீங்க மீட் பண்ண போறீங்க. நீங்க கேட்ட ஃபர்டிலிட்டி சம்பந்தமான டவுட்ஸ்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு கேட்க போறேன். ஹோப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் ரொம்பவே பாசிட்டிவா பேசினாங்க. கண்டிப்பா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா என்ன மேம்? பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன மேம்? பிசிஓஎஸ்க்கும் பிசிஓடி அப்படிங்கிற டேர்ம் தான் முதல்ல காயின் பண்ணப்பட்ட டேர்மா இருந்தது. இதை வந்து ஒரு எண்டோகிரைனாலஜிஸ்ட் என்னுடைய போட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதைத்தான் நான் இங்க ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் டு டாக்டர் சக்திவேல் அவர்கள் டு கிளாரிஃபை ஆல் தீஸ் திங்ஸ் டு மீ. ஸோ ஐ எம் ஏபிள் டு ஷேர் இட் டு த லார்ஜர் ஆடியன்ஸ். ஸோ பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னாங்க. ஸோ அவங்க டிசீஸ்ன்னு சொன்னது வந்து டிசீஸ்னா அப்போ ஒரு டிசீஸ்னா அதுக்கு ஒரு கியூர் இருக்கணும் இல்லைங்களா? பட் லேட்டர் தே ஐடென்டிஃபை தேர் ஆர் லாட் ஆஃப் சிம்டம்ஸ் ஃபார் பிசிஓஎஸ். என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் ஹியூரிட்டிசம்னு முடி வளருது, அப்புறம் கழுத்து பட்டைகள்ல கருப்பு நிறத்துல இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் அவங்க அப்டமன் ஸ்கேன் எடுக்க பார்க்கும்போது அவங்க பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல சிம்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க என்ன கருதினாங்கன்னா இது டிசீஸா இருக்க முடியாது, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம். ஸோ இட்ஸ் நாட் அ டிசீஸ், ஸோ இட்ஸ் அ சிம்டம். ஸோ தே காயின் த டேர்ம் லைக் பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அவங்க சிண்ட்ரோம் சொன்னாங்க. சிண்ட்ரோம்ங்கும் போது அது குரூப் ஆஃப் சிம்டம். ஸோ ஒவ்வொரு சிம்டமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வி ஹவ் டு ஐடென்டிஃபை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன், அசஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சூஸ் த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அசஸ்மெண்ட் வந்து ஐ ப்ரிஃபர் அலோபதி பிகாஸ் அசஸ்மெண்ட் இஸ் வெரி குட் இன் அலோபதி இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ அசஸ் இட் and then you choose your modality of treatment and do it along with what are the changes you need to do. உங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், என் டயட்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிறத சேர்த்து பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட். ஸோ பிசிஓஎஸ் இஸ் த நியூ டேர்ம் தே காயின்ட். ஓகே ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க அசஸ்மெண்ட் அலோபதியில் நல்லா பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் அலோபதி இல்லாம மற்றதுலயும் நல்லா இருக்குதா ட்ரீட்மெண்ட்? அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பர்சனல் சாய்ஸ் அண்ட் ஒப்பீனியன். அவங்களுடைய பர்சனல் சாய்ஸும் அவங்களுடைய ஒப்பீனியனும் எப்படி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னுங்கிறது வந்து கேள்வி கிடையாது. எல்லா ட்ரீட்மெண்ட்லயுமே வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது, அதனாலதான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ ஐ கேனாட் சே தட் ஐவிஎஃப் இஸ் பேட் ஆர் ஐயுஐ இஸ் பேட் ஆர் அலோபதி இஸ் பேட். அப்படி ஒரு முத்திரை குத்த முடியாது. பிகாஸ் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ கிவிங் அஸ் த ரிசல்ட். ஒரு ஐவிஎஃப் போறாங்க, ஒரு 10 பேர் போறாங்கன்னா 2 பேருக்கு ரிசல்ட் கிடைக்குது. That's a good thing இல்ல? என்கிட்ட டியூபே இல்ல, but still I am able to conceive through IVF. So IVF is an advancement. So I'm appreciating it. So I'm not saying that IVF is bad or IUI is bad or Ayurveda is bad or homeopathy is good. அப்படிலாம் என்னால வந்து கேட்டகரைஸ் பண்ண. Everything has its own advantage and disadvantage. அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அந்த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்னி வரைக்கும் நிக்குது. So it's up to our individual to choose. எனக்குன்னு ஒரு I am congruent to something else, right? நான் வந்து ஓகே எனக்கு இது செஞ்சா கரெக்டா இருக்கும் தோணுது, my intuition is telling it அப்படின்னா go for it. ஓகே ஓகே. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரி தைராய்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல மேம் ஃபர்டிலிட்டிக்கு? ஆமா. ஸோ அவங்க எப்படி டயட் பண்ணி இந்த மாதிரி மாத்திக்கலாமா, இல்ல அவங்களும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு இருக்குதுன்ட்டு? தைராய்டு மாத்திரைகள் வந்து மாத்திரையினால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அது எவ்ரிடே நமக்கு அந்த தைராய்டு டேப்லெட் நமக்கு தேவை. ஸோ அவங்க டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த டேப்லெட்டை நீங்க எடுத்துக்கணும். பட் அலாங் வித் தட் நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் யோகால முக்கியமா சிங்காசனான்னு ஒரு ஆசனா இருக்கு. அப்படின்னு நாக்க நீட்டி பண்ணுவோம். ஸோ அந்த ஆசனாலாம் பண்ணும்போது நிச்சயமா அந்த தைராய்டு லெவல்ஸ் வந்து குறையும். ஸோ குறையும் போது உங்களால என்ன பண்ணலாம்னா அதை கட்டுப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 mg வந்து தைரோனாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் 25 mg நான் குறைக்கலாம். என்னோட லெவல் டிஎஸ்ஹெச் லெவல் குறைஞ்சிருச்சு. அண்ட் எந்த மாதிரியான என்ன சொல்றது, ஸோ யூ ஹேவ் டு அசஸ் அகைன், யூ ஹேவ் டு அசஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டேக் ஆக்ஷன். அதுக்கப்புறம் திரும்ப ரீஅசஸ் பண்ணுங்க, அப்ப குறைஞ்சிருக்கும்.
தென் மெடிசின்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அண்ட் ரிவர்சல் எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 6 மாசம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டேன், ரிவர்ஸ் ஆயிடுச்சு, மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டேன், பட் திரும்ப எகைன் ஐ எம் கோயிங் பேக் டு என்னோட பழைய ஸ்டைல் போனேன். திரும்ப தைராய்டு, திரும்ப டென்ஷன் வருது, திரும்ப ப்ரெஷர் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ திரும்ப தைராய்டு, திரும்ப டேப்லெட் போட தான் போடணும். ஸோ இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட். எகெயின் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். ஸோ அயோடைஸ்டு சால்ட் எடுக்கலாம். ஸோ அயோடைஸ்ட் சால்ட் எடுத்தா நல்லதுங்கிறாங்க, ஸோ எடுக்கலாம். அண்ட் தென் எஸ் எகெயின் யோகாசனாஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் போது தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லாகும். உங்க மெட்டபாலிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி டைஜஷன் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த தைராய்டு இஷ்யூஸும் வரும். ஸோ உங்க டைஜஷன் இஷ்யூஸை கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ட் உங்களால ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து உங்க உடம்புக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் இல்ல 1/2 மணி நேரம் யோகா பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இஃப் யூ டூ இட், என்ன சொல்றது, யூ கேன் கண்ட்ரோல் இட். கண்ட்ரோல் பண்ணலாம், அதான் முக்கியம் இந்த இடத்துல. யாருமே இதுல வந்து அலோபதியோ ஆயுர்வேதம் யாருமே வந்து தடுக்கவே இல்லை உங்களை. பட் நம்மளா நினைச்சிட்டு இருப்போம் எனக்கு தைராய்டு இருக்கு அதனால நான் பிரெக்னென்ட் ஆக முடியாது. பிகாஸ் ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் ஓவர். தைராய்டு இருந்தா முதல்ல பிரெக்னன்சியை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு டாப்னு ஒரு டேக் லைன் எங்கேயாவது பார்த்திருப்பாங்க. அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். நீங்க டேப்லெட் போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, பட் உங்க சப்கான்சியஸ் லெவல்ல என்ன இருக்கணும், தைராய்டு இருக்கு அதனால என்னால பிரெக்னென்ட் ஆக முடியல. நீங்க எவ்வளவு டேப்லெட் போட்டாலும் தைராய்டு வந்து குறையாது. ஸோ டு டேக் அ டிஃப்ரெண்ட் வியூ. நான் மாத்திரை போடுறேன், கண்ட்ரோல் ஆகும், அதோட நான் இதெல்லாம் பண்ண போறேன், யோகா பண்ண போறேன். ஸோ எவ்ரி திங் ஐ எம் டூயிங் இட் வெரி குட். ஸோ அடுத்த 2 மாசம் நம்ம பார்ப்போம், தைராய்டு குறையும். 2 மாசம் கழிச்சு நீங்க பாருங்க, இட் வில் பி கண்ட்ரோல். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ ஃபர்டிலிட்டி கோச்னு நீங்க இருக்கீங்க மேம். எப்போ வந்து ஃபர்டிலிட்டி கோச்சை போய் மீட் பண்ணும்? கன்சீவே ஆகல, பல நாளா ட்ரை பண்றோம், அப்ப போய் மீட் பண்ணுமா, இல்ல கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண போறோம் ஸோ முன்னாடியே போய் மீட் பண்ணலாமா? எப்ப மீட் பண்ணும் கரெக்ட் டைம்? ஃபர்டிலிட்டி கோச்சுங்கிறவங்க வந்து ஹூ இஸ் ஃபர்டிலிட்டி கோச் அப்படின்னா, ஓகே அவங்க எல்லாம் அவங்களால எல்லாம் மாறிடுமா அப்படின்னா இல்ல. ஸோ நீங்க வந்து ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, யூ டோன்ட் நோ வாட் ஆக்ஷன் டு டேக் அப்படின்னா, they will find out a plan for you and they'll guide you so that you can reach from X to Y, Y to Z, Z to அடுத்த லெவல். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த லெவல்ல போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 2 வந்து இந்த டிடிசி, அதாவது ட்ரைங் டு கன்சீவ். I will not use this term because I was tired of listening to this when I was in this journey. ஸோ அதனால அந்த உமனுக்கு என்ன ஆகும்னா, பீரியட்ஸ் வரும்போது அப்படி லோவா இருப்பாங்க. அப்புறம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு they have this energy and then again அடுத்த பீரியட் வரும், பயங்கர லோவாகி கீழே போயிருவாங்க. பொங்கடா இதுவுமே வேண்டாம், ஓகே கோ அடுத்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு வேவ் மாதிரி இப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு யூ நீட் சம்படி டு லிஃப்ட். அண்ட் இல்ல யூ ஹாவ் டு கோ இன் ஒன் டைரக்ஷன். இப்படியே போங்க, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏறும், யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ ஃபார் தேட் வி நீட் சம் ஒன் டு ஹெல்ப் யூ டு reach your destination. So that's where the coach part is a major role அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because when I was trying, யாருமே கிடையாது. And second most thing, கோச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, you cannot share it to your parents. என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன எமோஷன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்றீங்க அப்படிங்கறத உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு ஆபீஸ்ல நீங்க வேணா ஒரு கொலீக் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். பட் அதுலயுமே ஆபீஸ்ல வந்து கெட்ட பேர் கிடைச்சிரும், ரேட்டிங் கம்மியா இருக்கும் இல்லையா? ஆபீஸ்ல வந்து எப்ப பாரு அந்த ட்ரீட்மெண்ட் போறேன்றா, இந்த ட்ரீட்மெண்ட் போறேன்னா, இன்ஜெக்ஷன் போடுறான்றா, ஆனா உன்ன இன்ஜெக்ஷன் போட கிளம்பிடுறாப்பா அப்படின்பாங்க. நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, பட் அகைன் தே வில் ஸ்டே இன் தி பேக் லைக் இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்றாங்க அப்படி இப்படின்னு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஈவன் ஐ ஸ்டார்டட் திஸ். அண்ட் யா, ஸோ ஐ வாண்டட் டு ஹெல்ப் women to come out of this, and this journey is a beautiful journey இல்லையா?
சூப்பர் சூப்பர். ஒரு இல்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கன்சீவ் ஆறதுல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபிளரிஷ் ஆகி அதுல இருந்து ஒரு இன்னொரு உயிர் வருதுங்கிறது எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆமா ஆமா. அத வந்து போயிட்டு அடி அடி அடின்னு அடிச்சா வந்து வாட் இஸ் திஸ், ரொம்ப கஷ்டமா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. ஸோ பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கரண்ட் ட்ரெண்ட். ஸோ அதனால ஐ வாண்ட் டு ரியலைஸ் ஆல் த உமன் தட் திஸ் ஜர்னி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் டு அ ப்ரெஷர் குக்கர், லைக் இந்த மாசம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் த ஜர்னி. இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் யூ கெட் யுவர் பேபி. சூப்பரா சொன்னீங்க. கரெக்ட் கரெக்ட். ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பர்டிகுலர் ஜெண்டர்ல கன்சீவ் ஆகுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அத பத்தி கொஞ்சம் படிச்சேன் நானு. ஷட்டில்ஸ் மெத்தட் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஓவுலேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க ட்ரை பண்ணும்போது யூ கேன் கெட் அ பேபி கேர்ள். ஓவுலேஷனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா பேபி பாய்ங்க இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொரு ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஆயுர்வேதாலையும் பண்ணுவாங்க, பும்சவனம் அப்படிம்பாங்க. அந்த மூக்கு புழியறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்கு. அது வந்து 3வது மாதத்திலேயே பண்ணுவாங்க. இப்ப யாரும் பண்றது இல்லை அந்த மாதிரி எல்லாம். அது வந்து ஒரு பழைய சடங்கு, ஒரு பழைய சம்பிரதாயம். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி அப்படின்னா, வாட் யூ ஆர் ஆஸ்கிங் டு தி யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சமோ இல்ல இறைவனோ இல்ல எது வேணா எடுத்துக்கோங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி கேக்குறீங்கன்னு இருக்கு. எனக்கு முதல்ல பொண்ணு இருக்கு, அதனால ஐ வாண்ட் டெஸ்பரேட்லி வாண்ட் அ பேபி கேர்ள். இந்த மாசம் இந்த இது எனக்கு பையன் தான் பிறக்கணும், பையன் தான் பிறக்கணும், இறைவா கடவுளே பையன் கொடுத்துரு அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல ஐ லவ் சைல்டு, கேர்ள் சைல்டு, ஒரு கேர்ள் சைல்டு பாக்குறீங்க, ரொம்ப ஆசையா இருக்கே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, ஸோ அப்படி நினைக்கிறீங்களா? See, there is a way to ask. You can ask in desperation or you can ask in the place of love. நீங்க லவ் பிளேஸ்ல இருந்து கேட்கும் போது நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். பட் வென் யூ ஆர் டெஸ்பரேட்லி இன் ஆங்கர் ஆர் அவளுக்கு பையன் பிறந்துருச்சு, ஸோ ஐ வாண்டட் டு கெட் அ பேபி சைல்டு ஆர் பேபி பாய் அப்படின்னா, தட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், தட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஆங்கர், யூ ஆர் ஆஸ்கிங் சம்திங். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பர்சனலான கருத்து, சரிங்களா? மிச்சப்படி ஜெண்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதா உண்மை. பட் வென் யூ ரியலி ஆஸ்க் ஃப்ரம் யுவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட், ஓகே உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அன்போட நான் வந்து ஐ லவ் திஸ் ஜெண்டர் அப்படின்ற அந்த ஒரு லவ்ல இருந்து வரும்போது நிச்சயமா கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். சூப்பர் மேம், சூப்பர். பிரெக்னன்சிக்கு முன்னாடி நம்மளோட பாடி எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது? எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தயார்படுத்திக்கணும், எப்படி பண்ணிக்கணும்? 3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம முயற்சி பண்ணலாம். 3ல இருந்து 6 மாசம் நம்ம டைம் கொடுத்துக்கலாம். அதான் சொன்னேனே, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்மளுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நல்ல என்விரான்மெண்ட், கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் வேணும். ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் செக் இன். அண்ட் உங்க டயட்டை பாருங்க, உங்க ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கா, ப்ராசஸ் ஃபுட்ஸ் இருக்கா, எல்லாரும் சொல்றதுதான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் அவாய்ட். அண்ட் மெயின்லி இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு யூ ஷுட் நாட் டூ தட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். ஆமா, இல்ல வேற எந்த மாதிரி, அதாவது விட்டமின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, டயட் அந்த மாதிரி எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்றது பாடியை? டயட் வந்து நீங்க சாப்பிடுற உணவுகள்ல வந்து பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? புரோட்டீன்ஸ்ல பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, சிறு பயிறு, அதாவது பாசிப்பருப்பு, அப்புறம் பச்சை பயிறு, பாசிப்பருப்பு. நீங்க தைராய்டு ப்ராப்ளம் இல்லைன்னா நிலக்கடலை, பீனட்ஸ், வேக வச்ச பீனட்ஸ், இதெல்லாம் வந்து உங்க உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து விட்டமின் சி நிறைந்த எலும்பிச்சம்பழம், அப்புறம் ஆம்லா, இதுகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள்ல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். மிச்சபடி நான்வெஜ், போன் பிராத் அப்படிம்பாங்க, அதாவது எலும்பு சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு சூப்
ஓகேவா. ஸோ அப்புறம் சில வகையான மீன்கள் சால்மன் ஃபிஷ் அப்படிம்பாங்க. ஸோ சால்மன் ஃபிஷ் கூட, அதாவது மீன்கள் கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே எந்த ஒரு ஆயுர்வேதாவுமே சொல்லல நான்வெஜ் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் எடுக்காதவங்க எடுக்க வேண்டாம், எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்ம மைண்ட்ல அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்வெஜ் எடுக்க கூடாதுன்னு எதுவுமே இல்ல. அது இன்ஃபேக்ட் இது வெரி குட் ஃபார் ஹெல்த். போன் பிராத்லாம் ரொம்ப நல்லது, எடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. ஓகே, இப்ப இந்த ஃபெர்டிலிட்டில இருந்து அந்த கொஞ்சம் இந்த பீரியட்ஸ்ல இருந்து 2 பேஷண்ட் கேக்குறேன் மேம். பியூபர்ட்டி ஆகுறாங்கல்ல கேர்ள்ஸ்ல, ஆனதுக்கு அப்புறம் அப்ப ஆகுவாங்க, ஒரு 2-3 மாசம் கழிச்சு வராது. சோ அவங்க அது எப்படி என்ன பண்ணலாம் மேம்? என்ன அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வரது அவங்களுக்கு நார்மலா ஆகிறதுக்கு பீரியட்ஸ்? பியூபர்ட்டிலேருந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கே ஒரு 2 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கைனகாலஜிஸ்டோட கருத்தும் கூட அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்டோட கருத்தும் கூட, சரிங்களா. அண்ட் 2வது ஃப்ரம் ஆயுர்வேதா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அந்த பியூபர்ட்டி சமயத்துல நிறைய நல்லெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் நிறைய அதிகமா இருக்கு. ஸோ அது வந்து அந்த பீரியட்ஸ் ஆகிறத தூண்டி நமக்கான அந்த ஸோ நல்லெண்ணெய், உளுந்து களி, ஸோ ஆல் தீஸ் ஃபுட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ரீகெயின் யுவர் பீரியட்ஸ். ஸோ அந்த உணவு முறைகள்ல அந்த குழந்தைங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம கொண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்ல 2 வருடங்கள் எனக்கு சரியா இல்ல, சரியாவே வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு மருத்துவர் அணுகி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ரீசெண்டா உங்களதுல ஒரு போஸ்ட் பார்த்தேன், யுவர் பீரியட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் கரண்ட் மென்டல் ஸ்டேட் அப்படின்ட்டு. அது என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனாலோ, ஆமா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, இல்ல நீங்க ரொம்ப இந்த மாசம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராமா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு, நீங்க அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது பீரியட்ஸ்ல தாங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுறது நம்ம பெண்களோட உடம்புல பீரியட்ஸ் தாங்க. இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒண்ணு கிளாட்டட் பீரியட்ஸ் வரலாம், இன்னொன்னு நடுவுல ஃப்ளோ வரும், திடீர்னு இடையில டிராப்பா வரும். அண்ட் பீரியட் சைக்கிள் வந்து டபால்னு குறையும், ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து அடிச்சிருது. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது பீரியட் சைக்கிள்ஸ் லெங்த் வந்து அடி வாங்கும். ஒன்று பீரியட்ஸ் வராமையே போகும், இல்லை ஷார்ட்டர் சைக்கிள் ஆகும். ஸோ உங்க மனநிலை எப்படி இருக்கு இந்த மாசம்னு நீங்க கேட்டு பாருங்க. அப்ப உங்க பீரியட்ஸ் சேஞ்சஸ் ஏன் நடக்குதுன்னு தெரியுது. உங்க மனநிலையில நீங்க மாற்றத்தை கொண்டு வரும்போது உங்க பீரியட்ஸ்லயும் மாற்றம் வரதை நீங்க பார்க்கலாம். ஓகே மேம், நல்லா இருந்தது ஆக்சுவலா அந்த போஸ்ட். அதான் கேட்கணுமே அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எல்லா கொஸ்டின்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் உங்க சைட்ல இருந்து ஒரு டிப்ஸ், யங் மதர்ஸ்க்கும் சரி 30+ மதர்ஸ்க்கும் உங்க சைட்ல இருந்து டிப்ஸ் நான் என்ன சொல்லுவீங்க மேம்? ஹெல்தி மைண்ட் இஸ் ஹெல்தி பாடி. ஹெல்தி பாடி வில் கிவ் யூ ஹெல்தி பேபி. ஸோ முதல்ல எங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து பார்க்கணும். ஹெல்தி மைண்ட், அங்க குப்பையை சேர விடாதீங்க. ஸோ தட் லீட்ஸ் டு ஹெல்தி பாடி. அது இதுவும் அதாவது மைண்டால பாடியால மைண்டா அப்படின்னீங்கன்னா ரெண்டும் தான். ஸோ இது அதை அஃபெக்ட் பண்ணும், அது இதை அஃபெக்ட் பண்ணும், இப்படி சைக்கிள் ஆயிடும். ஸோ அதனால ஹெல்தி மைண்ட், ஹெல்தி பாடி, ஹெல்தி பேபி. ஸோ அதனால இது 2 பார்ட்னருக்குமே, ஏன்னா ஒருத்தருக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸோ 2 பேருக்குமே. இஃப் யூ பிலீவ் தட் ஐ கேன் கெட் பிரெக்னென்ட் அட் எனி ஏஜ், இட் ஹேப்பன். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பர் மேம், ரொம்பவே நல்லா சொன்னீங்க, ரொம்ப பாசிட்டிவா சிரிச்ச முகத்தோட சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். நல்லா இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாம். தேங்க்யூ சோ மச். உங்க சேனல் இன்னும் மேலும் மேலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அண்ட் யூ ரீச் மோர் ஹைட்ஸ் இன் வாட் யூ ஆர் டூயிங். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you so much, ma'am. Thank you for coming to my channel, ma'am.